பொதுவாவே மகர ராசிக்காரங்கள உழைப்பு, பொறுமை, கட்டுப்பாடு கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்கன்னு சொல்றேன். ஏன்னா, இவருடைய அதிபதி சனீஸ்வர பகவான். இவரு உழைப்பு இருந்தா மட்டும் தான் உயர்வ கொடுப்பாரு. பொறுமையா இருந்தா மட்டும் தான் வாய்ப்புகள கொடுப்பாரு. கட்டுப்பாடோட இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேற வைப்பாரு. இப்படிப்பட்ட பிறவியிலேயே கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த பதிவு எதுக்குன்னா, 2 உறவுகளால உங்க வாழ்க்கை மாறப்போகுது. யாரால தெரியுங்களா? அப்பா, மகன் 2 பேரால. யாரும்மா அது அப்பா, மகன்? ஆல்ரெடி வீட்ல இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களே என்ன வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இது புதுசா வந்து அப்பனும், மகனும் வந்து எனக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது ஜோதிட ரீதியா சூரிய பகவானும், சனி பகவானுடைய சேர்க்கையின் காரணமா உருவாகக்கூடிய நவபஞ்சம ராஜோங்கிறது மகர ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்த கொடுக்குன்னு சொல்றேன். சனி பகவான் ஆல்ரெடி உங்களுடைய அதிபதி. எல்லா ராசிகளுக்குமே அவங்களுடைய அதிபதிகள் மேக்சிமம் நல்லத பண்ணணும்னு மட்டும்தான் வலம் வருவாங்க. அதாவது மற்றவர்களுடைய தாக்கத்தை குறைக்கணும். தன்னாலவே ஜாதகக்காரர்களுக்கு நல்லதை செய்ய முடியலாலையும் பரவாயில்ல, மற்ற கிரகங்கள் செய்யக்கூடிய பாதகத்தை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த வகையில சனி பகவான் அப்பாவான சூரிய பகவான் கூட சேரும் பொழுது, அதுவும் புதன் பகவானுடைய வீடான கன்னி ராசியில நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகுது. இது சும்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நடக்கிறதோ இல்லை ஒரு 15 வருஷம் 10 வருஷம் இப்படிலாம் கிடையாதுங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 3 சகாப்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிட ரீதியா பார்க்குறப்போ அரிய நிகழ்வா தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ எங்ககிட்ட வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்களோட வரும். அப்பெல்லாம் நாங்கள் வந்து யோசிப்போம், இந்த மாதிரி யோக பலன்கள் ஏதாவது எங்களுக்கு கை கொடுத்தா திடீர் அதிர்ஷ்டங்களால மற்றவர்களுடைய தாக்கம் குறைந்து இந்த அதிர்ஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க மேலே தூக்கி விட்டுடும். அந்த மாதிரி தாங்க இந்த நிகழ்வுங்கிறது பொதுப்படியா வந்திருக்கு. இதனால மகர ராசிகளுக்கு எப்படிப்பட்ட யோகம்? பொறுமையா சொல்லட்டுமா? இந்த நவபஞ்ச ராஜோங்கிறது மகர ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் பிளஸ் செல்வம் பிளஸ் அறிவு, இது 3ம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியாக உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்க போகுது. வாழ்க்கையில என்னதான் சோதனைகள் இருந்தாலும் மகர ராசிகளை எழுதி வச்சுக்கோங்க, நிலையான செல்வம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், புகழ் கிடைக்கும். நீங்க யோசிப்பீங்க, அட போமா எல்லாரும் நல்லா இருக்காங்க, சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னேறிடுறாங்க, நகை பணம் நட்டு சொத்து பத்து எல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க, நான் ₹1 சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன். சரிதான், நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஒழுக்கத்தோட உண்மையோட உழைக்கக்கூடியவங்க என்னைக்காவது மேலே வந்து பார்த்துருக்கீங்களா? வருவாங்க, ஆனா நிலையான வளர்ச்சியோட வருவாங்க. உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ஆமை வேகம் தாங்க, நான் மறுக்க மாட்டேன், ஆனா நிலையானது. மற்றவங்களுடைய வளர்ச்சிங்கிறது முயலுடைய வேகம் மாதிரி தான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓய்வெடுக்கலாம் நிற்பாங்க, அப்பவும் நீங்கள் உழைச்சிட்டே இருப்பீங்க. அதாவது நேரம் காலம் பார்க்காம நிறுத்தாம உழைக்கூடியவங்க நீங்கள். உழைப்புக்கு பெயர் போன உங்களுக்கு உயர்வுங்கிறது எப்படிங்க வராமல் போயிடும்? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போறீங்க. இந்த யோகம் உங்களுக்கு அப்படி ஒரு ஆக்டிவேஷனை தான் கொடுக்குது. இந்த யோகம் அப்படிங்கிறது நவ அப்படின்னாக்க 9, பஞ்சமா அப்படிங்கிறது 5. இந்த 2 இடங்களுமே வலுவாகுவதனால வாழ்க்கையில அதிர்ஷ்டம், செல்வம், அறிவு, புகழ், உயர்வு எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த யோகமா தாங்க நாங்க பாக்குறோம். இப்ப நம்மளே இருக்கோம், ஒரு மாணவர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல சார் சொல்லி கொடுக்குற மேக்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருப்போம். அவர் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஏதாவது ஒரு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலா வந்துடும். அப்போ நம்மளும் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முயற்சி பண்ணி விட கொண்டு வரதுக்கு பார்ப்போம். அப்போ வந்து நம்ம சார்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். அவர் வந்து சாதாரணமாக முடிச்சு கொடுத்துருவாரு. அப்படிதாங்க வாழ்க்கையில உண்மையும் நேர்மையும் கடைபிடிச்சு எப்படியாச்சும் முன்னேற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த முயற்சிங்கிறது கொஞ்சம் தாமதமாகவும் தடைப்பட்டும் சிக்கலோடையும் அப்படி போகிறப்போ இந்த மாதிரி யோகங்கள் நடுவுல வரப்போ உங்களுக்கு ஒரு அப் தான். திடீர்னு ஒரு 10 படி முன்னேற மாதிரி உங்களை வந்து கொண்டு போய் வைக்கிறது தான். இந்த உயர்வுங்கிறதுமே உங்களுக்கு நிலையானது தான். இது வந்து நான் மறுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய அதிபதி பிளஸ் வந்து அவருடைய அப்பா. சொல்லப்போனா மகர ராசிகளுக்கு உங்களுக்கு தாத்தான்னு கூட நான் வந்து சும்மா ஒரு ஜோதிட ரீதியா சொல்லலாம். அப்பா மகன் இந்த 2 பேருடைய உறவு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புராண கதைகள் இருக்கு. சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானுடைய புதல்வன் தான். ஆனா சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிறந்தப்போ கொஞ்சம் மங்கி போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பாவுக்கே சோதனை கொடுத்தாலும் இப்போ அப்பா மகன் உறவுங்கிறது இப்போ இந்த கலியுகத்துல எப்படிங்க இருக்கு? பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சரியா பேசிக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, எதிரும் புதிருமா இருப்பாங்க. ஆனா அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க ஒன்று சேர்ந்து தன்னுடைய வலிமையை காட்டிடுவாங்க இல்லையா? அது போலதாங்க இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் இணைந்து அவங்களுடைய வலிமையை உங்களுடைய ஜாதக ரீதியா மேம்படுத்தி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இதோட ஆல்ரெடி இவர் சனி பகவான் யாரும் உங்களுக்கு அதிபதி. மேக்சிமம் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுன்னு வளம் வரக்கூடியவர் தான். ஏன் உங்களை வந்து எந்த ஒரு கட்டத்துக்கும் போகாம பாதுகாக்கக்கூடியவரும் இவராக தான் இருப்பாரு. நீங்க எடுத்தங்கவுத்தன் பேசிடுவீங்க.
மனசுல பட்டதா பேசிடுவீங்க. எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்குல உனக்கு சாதகமா நிறைய விஷயங்கள பண்றேன்னு ஒருத்தர் வந்து நின்னா கூட சரிங்க, தயவு செஞ்சு கிளம்பு, எனக்கு அது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயவர்களை பார்த்தா திடுக்கிட்டு ஓடி வரக்கூடியவங்க நீங்க. இல்ல சப்புன்னு அரைஞ்சிருவீங்க. புரியுதுங்களா? தவறான பாதைக்கு போகாதவங்க, தவறானவர்களை கிட்ட சேர்க்காதவங்க. அதாவது தங்க மாதிரி சொல்லலாங்க உங்கள. ஓகேங்களா? ஸோ உங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ 5ஆம் இடம், 9ஆம் இடம் வலு பெறுவதனால 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்னங்க? 8ஆம் இடம் எப்படி வந்து பாதிப்புன்னு சொல்றோமோ, ஆனா 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். 5ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, புத்தி, கல்வி, பிள்ளைகளுடைய ஸ்தானம். இந்த 2மே வந்து சக்தி வாய்ந்த ஸ்தானங்களா மாறுறப்போ, ஒரு சிறப்பு அம்சங்க. அந்த நவபஞ்சம யோகங்கிறது இந்த சிறப்பு அம்சத்தால தான் உருவாகுது. அம்மா நீ சொல்றதுல எனக்கு புரியல. ஜாதக ரீதியில நமக்கு வந்து ஒண்ணும் தெரியாது. நான் நல்லா இருப்பேனா, நல்லா இருக்க மாட்டேனா? சிறப்பா சொல்றேன். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையை உயர்வு கொண்டு செல்லக்கூடிய யோகமா தான் இது வருது. அதிகாரம், செல்வம், புகழ், சமுதாயத்துல மரியாதை, அறிவு எல்லாமே வந்து மேம்பட போகுது. ஓகேங்களா? இந்த 2 முக்கிய கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுடைய ஆற்றல இரட்டிப்பாக்கும். வாழ்க்கையில திரும்பவும் சொல்றேன், இந்த யோகம் உங்கள சிரமங்களை கடந்து மிக உயர்வுக்கு கொண்டு போகுது. நல்ல கல்வி, நல்ல பிள்ளைகள், செல்வம், அதிகாரத்தெல்லாம் பெற போறீங்க. சுருக்கமா சொல்றேன். இதனால தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குமா? அரசாங்க வேலை கிடைக்கும். உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். தலைமை பொறுப்புகளை பெறுவீங்க. இது வியாபாரம் செய்றீங்களா? பெரிய அளவுல வளர்ச்சி பார்ப்பீங்க. ஆட்சி மற்றும் அதிகாரம் சார்ந்த வேலைகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அரசியல், மேலாளர் பதவிகள்லாம் நிச்சயம் சாத்தியம். முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உண்டு. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள்ல லாபம், நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை எல்லா விதங்களுமே அதிர்ஷ்டம். இது சம்மந்தப்பட்ட எதனால பிரச்சனைகள் இருந்தா கூட சரிங்க, அது உங்களுக்கு சாதகமா முடிச்சு கொடுத்துருவாங்க. குடும்ப சொத்து, பாரம்பரிய செல்வம் கிடைக்கும். நிதி சிக்கல்கள் இருந்தாலும் சரி, நீண்ட காலத்திற்குமே நிலையான செல்வம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு அடித்தளத்தை போட்டுடுவீங்க. ஸோ பணத்துக்கு குறைவு கிடையாது. அடுத்து குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் நல்ல பெயர், மதிப்பு அதிகமாகும். பெற்றோர்கள், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இப்போ வந்து நீங்க பெற போறீங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். குடும்ப உறவுகள் சீரா இருக்கும். பழைய பிரச்சனைகளை கூட மறைய போகுது. உறவுக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியாத ஏதாவது ஒரு சண்டை, சச்சரவு, மனக்கசப்பு இப்படிலாம் இருந்திருக்கலாம். எல்லாமே மறைஞ்சு போகும். இதோட திருமண வாழ்க்கை, திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமணம் தாமதப்பட்டவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும். உங்களை புரிஞ்சக்கூடிய, உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்புல வாழ்க்கை துணை அமையும். அதே போல துணையுடைய ஆதரவின் காரணமா தொழிலும் சரி, நிதி வளர்ச்சியும் சரி நல்லா மேம்படும். உங்களுடைய துணை வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளியா, ஆதரவானவங்களா இருப்பாங்க. அடுத்து கல்வி மற்றும் அறிவு. மிக சிறந்த கல்வி வாய்ப்பு கிடைக்குங்க. மேற்படிப்பு, வெளிநாட்டு கல்வி கிடைக்கும். ஆராய்ச்சி, ஆன்மீகம், கலை, இசை இந்த மாதிரியான துறைகள்ல இருந்தீங்கன்னாக்க வெற்றி நிச்சயம். அதே போல ஆரோக்கியம். சனி உங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறதால முன்னாடி கொஞ்சம் சோர்வு கொடுப்பாரு. எலும்பு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பாரு. ஆனா சூரிய பகவான் இருக்காரு பார்த்தீங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க ஆரோக்கியத்திற்கு பொறுப்பாளி. உங்க ஆரோக்கியத்தை காப்பாரு. என்னதான் சனி பகவான் உங்களுக்கு அதிபதியா இருந்தாலும் உங்க உழைப்பை வந்து எப்பாரும் சோதிச்சுட்டே இருப்பாரு. உழைக்கிறியா, உழைக்கிறியா, சோம்பேறித்தனமா இருக்கியான்ற மாதிரி. புரியுதுங்களா? அதாவது அப்பா கொடுக்கறத மகன் வந்து சோதனைக்கு உள்ளாக்கி தான் கொடுப்பாரு. ஆனா இவர் கொடுத்துட்டாரு அப்படின்னாக்கா அதை வந்து திரும்ப பெற மாட்டாரு. அதை வந்து நிலையா உங்ககிட்ட இருக்க வச்சிருவாரு. ஸோ அப்படிதாங்க இந்த நவபஞ்ச ராஜகம் அப்படிங்கிறது உங்க உடல்நிலையை சீராக்கும். இருந்தாலும் இந்த சீரான உடல்பாக நீங்க வந்துட்டு பாதுகாத்துக்கணும் அப்படின்னாக்கா அனுதினமும் யோகா பண்றது, தியானம் பண்றது இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்க மாத்திக்கணும். அதே போல உறவுகள் மற்றும் சமூக மரியாதை. சமுதாயத்துல மிகப்பெரிய பெயர், மரியாதையை பெறுவீங்க. அரசியல் மற்றும் பெரிய நிறுவனங்கள்ல உங்களுடைய ஆதிக்கம் மேம்படும். நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்கள் வகையில உதவிகள் கிடைக்கும். இப்போ உங்க அதிபதின்னு பார்த்தோம்னாக்க மற்ற ராசிக்காரர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம அதிபதிங்க. அதாவது நீ செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவர். போராட்டத்தின் மூலம் மட்டுமே உயர்வை கொடுக்கக்கூடியவர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயத்தை உங்களுக்கு சிக்னலா கொடுக்குறாரு. அதாவது இது நாள் வரைக்கும் நம்ம வந்து உழைச்சிருப்போம், போராடி இருப்போம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது. நம்ம இவ்ளோ உழைச்சுமே ஏன் நம்ம வந்து கொஞ்சம் கூட மேல வரலன்னு யோசிப்பீங்க இல்லையா? அதற்கான வழியை காட்டிடுவார். எந்த இடத்துல தப்பு நடக்குது, எந்த இடத்துல உன் உழைப்பு வந்து வீணா போகுது, எந்த இடத்துல உன்னுடைய பணம் விரயமா போகுது, அந்த மாதிரி நல்லவங்க, கெட்டவங்க, நல்லது, கெட்டது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடுவார். முயற்சி பிளஸ் பரிகாரம் பெரும் வெற்றி. புரியுதுங்களா? இவர் சாதாரணமாலாம் உங்களுக்கு வந்து உயர்வு கொடுக்கல. இந்த யோகம்ங்கிறது 30 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாயிருக்கிறது. தொழில் மற்றும் வேலை ரீதியா பதவி உயர்வு, அரசு தொடர்பான வேலை வாய்ப்புகள், பெரிய பொறுப்புகள், சொந்த வியாபாரங்கள்ல வளர்ச்சி. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள்ல நல்ல லாபம். நிலம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறையும். குடும்ப வாழ்க்கை வந்து பழைய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும். தந்தை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை தாமதமான திருமணத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியங்கிறது நீண்ட நாள் உடல் சோர்வு, மன அழுத்தம் இது எல்லாமே குறைய போகுது. யோகாசனம், தியானம் செய்வதனால ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அதே போல புகழ் மற்றும் ஆட்சி, அரசியல், அரசு வேலை, சமுதாயத்துல உயர்ந்த நிலை இதெல்லாம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. உறவுகள், நீண்ட நாட்களாக விலகி போன உறவுகள் மீண்டும் நல்ல தொடர்போட வந்து இணைவாங்க.
அதே போல வீட்லயுமே நல்ல சுப நிகழ்ச்சி நடக்கும். கடின உழைப்பால பெரும் வெற்றி பெறுவீங்க. இந்த தந்தை மகன் உறவுன்னு சொன்னேன். சனி பகவானும் சூரிய பகவானும். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? சனி பகவானுக்கு சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரு கிரகம். அதாவது நாங்க ஜோதிட ரீதியா எதிரி கிரகம்னு சொல்லுவோம். ஆனா இவங்களுடைய சேர்க்கைங்கிறது ஆரம்பத்துல சிரமத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா அது யோகமா மாறிடுது. 9, 5 இந்த அம்சத்தால உங்களுக்கு ராஜகம் மாறுது. இதனால கர்ம பலன் அப்படிங்கிறது வேகமா வேலை செய்யும். இதனால நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தகர்ந்து போய் இப்போ வந்து செல்வம் சேரும், புகழ் வரும், உயர்வு கிடைக்கும், குடும்பம் மற்றும் உறவுகள், நீங்க வேலை இடங்கள்ல நல்ல மாற்றம் வரும். சூரியன்கிறவர் யாரு? ஆத்மகாரகன். ஆட்சி, அதிகாரம், தந்தை, மதிப்பு, புகழ் இதெல்லாம் தரக்கூடியவரா? இந்த சனியும் சூரியனும் சேர்றப்போ சோதனைகள் வரும். ஆனாலும் உயர்வு உறுதி. இவ மகர ராசிக்காரங்க யோசிப்பீங்க, என்னது சோதனையா? ஆல்ரெடி வாழ்க்கை வந்து சோதனையா போயிட்டு இருக்கு. இப்போ இது வேறையா அப்படின்னு கேட்டாக்கா, ஆல்ரெடி சோதனைக்கு உள்ளானவங்க இப்ப நல்லா இருப்பீங்கிறது தான் நியதி. புரியுதுங்களா? இது வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்த கதின்னு நம்ம சொல்லுவோம். சனி வந்து மெதுவா பயணம் செய்யறதுனால வாழ்க்கை அப்படிங்கிறது வளர்ச்சியுமே மெதுவா கொடுப்பார். சோதனை சனி வந்து பரீட்சை எடுத்தால்தான் பின்னாடி பெரும் பலன் கொடுப்பார். கரும் பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உழைப்பின் மூலம் பலன் வந்து நிச்சயமா நிலையானதா கொடுப்பார். ஓகேங்களா? எல்லாம் ஓகேம்மா, நான் நல்லா இருப்பேன்னு நீ சொல்ற. சரி, நான் நல்லா இருந்துட்டு போறேன். ஆனா இந்த நல்லா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜர்க்கா இருக்குது. ஏதாவது பரிகாரம் தான் சொல்லிடு. அதையும் செஞ்சிடும். ஒரு மாதிரி மனசுக்கு வந்து திருப்தியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, சனி பகவானுடைய வழிபாடு. உங்களுடைய அதிபதியை வழிபாடு செய்யாம அவரை நீங்க வலுப்படுத்தாம என்னதான் ஒரு நல்ல நிலையில இருந்தாலும் அப்பப்போ அவர்கிட்ட ஒரு அட்டன்ஸ் போட்டு வைங்க. சனி பகவான் வழிபாடு அப்படின்னாக்கா சனிக்கிழமைகள்ல எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி திருநள்ளாறு தரிசனம் சிறப்பு. சனிக்கிழமை போக முடியுமா? போகவே முடியாது. நவகரங்களை வெற்றிக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே போல அன்றைய நாள்ல கருப்பு மற்றும் கரு நீல நிறம் சொல்லி அந்த நிறத்திலான உடைகளை பயன்படுத்துங்க. பொதுவே நாங்க சனி பகவான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க முதுமை கிரகம்னு சொல்லுவோம். அதாவது பெரியவங்க வயசானவங்க கிரகம்னு சொல்லுவோம். ஏன்னா மெதுவா நகர்றதுனால. ஸோ இதனால வயதானவர்களுக்கு, பிள்ளைகளால கைவிடப்பட்டவங்க, இல்லாத ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு அன்னதானமோ, ஒரு உடைதானமோ, ஒரு பொருளுதவியோ ஏதாவது ஒரு வகையில ஏன் இப்போ வந்து நடக்க முடியாதவங்களுக்கு ஒரு கைத்தறி வாங்கி கொடுக்கறது, போர்வை வாங்கி கொடுக்கறது, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த துப்புரவு தொழிலாளி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு குடை, செருப்பு இது தானம் கொடுங்க. சிறப்பான முன்னேற்றம் நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதே போல சூரிய பகவான் வழிபாடு. தினமும் காலையில சூரிய பகவான் நமஸ்காரம் பண்றது, அவருக்கு நீர் அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யறது சிறப்பு. இதெல்லாம் தினமும் பண்ண முடியாதுன்றவங்க ஞாயிற்றுக்கிழமையிலாவது நீங்க வந்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அது வந்து அவருக்கு உரிய நாள். அதே போல தானம் கொடுக்கறது, கருப்பு உடை, கருப்பு உளுந்து, காலணி, எள் தானம் கொடுக்கறது உங்களுடைய அதிபதியுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும். அதே போல ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு, சனி கிரகத்துடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா சனீஸ்வர பகவானை தாக்கு பிடிக்க முடியாம அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி விடவிளக்க வச்சவர் யாருனாக்கா நம்முடைய ஆஞ்சநேய பெருமான். சிவபெருமானுடைய ஸ்வரூபம் தான் அனுமன். சரிங்களா? அது வந்து வேற ஒரு கதை. புராண கதைகள்ல வந்து அது ஒரு பக்கம் போகும். சரிங்களா? அதே போல சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமானுக்காக ஸ்ரீராம ஜெயத்தை ஓகேங்களா 108 முறை 1008 முறை ஒரு பேப்பர்ல எழுதி மாலை கட்டி அவருக்கு வந்து சாற்றி வழிபாடு செய்யுங்க. வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னா மன வலிமை, உடல் வலிமை கூடும், செல்வ செழிப்பு மேலோங்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? இதே போல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் நோட் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமைகள்ல ஓம் சம் சனீஸ்வராய நமக இது 108 முறை சொல்றது. அதே போல சூரிய பகவான் வழிபாடு செய்யறதுக்கு ஓம் சூர்யாய நமக இது வந்து 21 முறை சொல்றது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க, இல்லை அனுதினமும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானை தினமும் வழிபாடு செஞ்சா நிறைய பாதிப்பு கொடுத்துறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன சொல்றதுனாக்க புரியாதவங்க செய்யக்கூடிய விஷயம். சனீஸ்வர பகவான் நெருப்புனாக்க சுற்றுறாதுன்ற அளவுக்கு தான் மூட நம்பிக்கை. இவரு அந்த மாதிரி அவர் பேரை சொன்னாலே பாதிப்பு கொடுத்துருவாரு அப்படின்னாக்க, அவர் தினம் வழிபாடு செஞ்சாலே பாதிப்பு கொடுத்துருவாரு அப்படின்னாக்க எதுக்குங்க நவகிரகங்களை இவருக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்காரு? சுக்கிரேஸ்வரன், குரு ஈஸ்வரன் நம்ம சொல்றோமா? நம்ம சனி பகவானை மட்டும்தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஆக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். ஓகேங்களா? நமக்கு ஆயுள் காரகன்னு சொல்லிட்டா நம்ம ஆயுளை நிர்ணயிக்கூடிய இடத்த வந்துட்டு இவருக்கு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யோசிக்க வேண்டிய இடம். புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு சாதகத்தையும் அவர் கூடவே சூரிய பகவானும் உங்களுக்கு யோகத்தையும் சேர்ந்து கொடுப்பதனால இந்த நவபஞ்ச யோகம்ங்கிறது மகர ராசிகளுக்கு மகத்தான நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்றேன். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். யாரையும் நம்ப வேண்டாம், பண விஷயத்துல கராரா இருங்க.
உங்களுக்கான வேலைகளை திட்டமிடுங்க, உழைப்பு போட்டுக்கிட்டே இருங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உயர்வுங்கிறது தன்னால உங்களை வந்து சேருங்கிறது தான் இந்த யோகத்தினுடைய கட்டளை. சரிங்களா? மிகப்பெரிய வளர்ச்சி வரும், பதவி உயர்வு வரும், செல்வம் கிடைக்கும். சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில பெரிய உயர்வை கொடுப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், உழைப்பும் பரிகாரமும் சேர்ந்து நிலையான வெற்றி, அதிகாரம், செல்வத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ ஒட்டுமொத்தமா 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சனி சூரிய பகவானுடைய சேர்க்கையினால இந்த நவபஞ்ச ராஜயோகம்ங்கிறது மகரத்திற்கு. உங்களுடைய சகாப்தமே முடிஞ்சு போச்சுன்னு மற்றவங்க முடிவு பண்ணியிருந்தா கூட இந்த 3 சகாப்தங்கள் தாண்டி வந்திருக்கூடிய இந்த யோகம்ங்கிறது உங்களை உச்ச நிலை கொண்டு போகும். மற்றவங்கெல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு நிச்சயம். புரியுதுங்களா? சாதாரணமா மற்றவங்க முன்னேறி போற மாதிரி உங்க வாழ்க்கை நிலை கிடையாது. ஒவ்வொரு படியும் பயங்கரமான உழைப்புக்கும், துரோகத்துக்கும், கஷ்டங்களுக்கும், கண்ணீர்களுக்கும் நடுவுல தான் ஒவ்வொரு எட்டும் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த 8 வைக்கக்கூடிய அமைப்பை பார்த்துட்டு சனி பகவானோ சூரிய பகவானோ உங்களை வந்து 10 8 இல்லை, பலவிதமான எட்டுக்கள் வந்து முன்னாடி கொண்டு போய் விட்டுடுவாங்க. அதை நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கணும். அதை கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய அமைப்புல நீங்க திட்டமிடுதலோட, விழிப்புணர்வோட செயல்படணும். இதை மட்டும்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நான் சொல்லிட்டேன். அது எப்படி மாற்றணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நல்லா இருக்க போறீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. சனியும் சூரியனும் துணையாக நிற்கிறாங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை வந்து ஒளிமயமாக மாற்ற போறார். நல்லா வெளிச்சகரமான வாழ்க்கை அமைய போகுது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் வந்துட்டு உங்களுக்கு தெம்பூட்டுதோ இல்லையோ உண்மையை மட்டுமே தெளிவுபடுத்தியிருக்கும். ஓகேங்களா? இதோட உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்துல இருந்து கணக்கு போட்டுக்கோங்க. லக்னம்ங்கிறது 1ஆம் கட்டம். ஓகேங்களா? லக்னத்துல இருந்து சனி பகவானும் சூரிய பகவானும் எந்த இடத்துல இருக்காங்க, ஒருவேளை உங்க லக்னத்துல எந்த கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஏன் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுடைய ஜாதக கட்டத்துல எங்கெங்க இருக்காங்கிற சொன்னீங்கன்னாக்கா அதற்கு தகுந்த மாதிரியான பலன்கள் சொல்லப்படும். ஏன்னா ஜாதகம் பார்க்க முடியாது, எந்த கட்டத்துல யார் இருக்காங்க அது எதுவுமே உனக்கு புரியலமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது பொதுவான பலன்களா வந்து நிக்குது. சரிங்களா? பொதுப்படியா இந்த ராஜுங்கிறது நம்ம ரொம்ப சிறப்பா இருக்குன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அப்படி கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கூலி வேலை செய்யறாங்களா, அவங்களுக்கு வந்து எப்பயாச்சும் வேலை வந்து இல்லாமல் போகும், இல்லை வந்து வாழ்வதற்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிலையான ஒரு வேலை கிடைக்கும். அந்த மாதிரி நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி, நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி, நம்ம கர்ம பலன்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ராஜகம் வேலை செய்யும். புரியுதுங்களா? ஆனா ஒட்டு மொத்தமா யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்தா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிறப்பை கொடுத்து ஏற்றத்தை ஏற்படுத்துங்கிறது மட்டும் உறுதி. புரியுதுங்களா? ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இப்போ வந்து குழந்தைகள் அப்படின்னாக்கா படிப்பு கொஞ்சம் தடுமாற்றப்படுவீங்களா, அது வந்து மாறும். ஒரு நல்ல டீச்சர் வருவாங்க, உங்களுக்கு நல்லா படிக்க வைப்பாங்க, உங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதே போல வேலை தேடிட்டீங்களா, ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்களா, அங்க ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். அது போல திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கா, ஒரு நல்ல உறவு வரும். எங்கெங்கயோ பொண்ணு தேடி இருப்பீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்திலேயே வந்து அமையும், சொந்தத்திலேயே அமையும். அது போலதான். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். நல்லா இருப்பீங்க.